Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 1.4ல் 8th சம் கொஸ்டின் பாருங்கள். a = -1,1 b = 0,2 அப்படின்னு ரெண்டு செட்டு கொடுத்துருக்காங்க. இஃப் த ஃபங்க்ஷன் f from a to b defined by f of x = ax plus b is an onto ஃபங்க்ஷன். அதாவது ஃபங்க்ஷன் வந்து ஏலேருந்து பிக்கு போகுது. அது வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க எப்படின்னா f of x = ax plus bன்னு. இது வந்து ஒரு ஆன்டோ ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஆன்டோ ஃபங்க்ஷன்னா என்ன, ரேஞ்சும் கோடொமைன் வந்து ஈக்குவலாக இருக்கும். தென் என்ன ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் ஏ அண்டு பி. அப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஏக்கும் பிக்கும் என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவனில் ஏன்ற செட் வந்து என்னது, ஏன்ற செட் வந்து -1,1, பீன்ற செட் வந்து 0,2. ஃபங்க்ஷன் f of x = என்னது, ax plus b ax plus b அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு ஏரோ டயக்ராம் வரைய போகிறோம். இப்போ ஏரோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா ரைட், இந்த ஏரோ டயக்ராமில் இங்கே டொமைனில் வந்து ஏன்ற செட் இருக்கா, ஏ வந்து ஏ, இது வந்து பின்னு வச்சுக்கலாம். ஏன்ற செட்டில் -1, 1, இங்கே வந்து 0, 2. அது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு விதமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து நம்ம கேஸ் 1ன்னு கூட வச்சுக்கலாம். இது வந்து என்னது, கேஸ் 1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து எது வந்து எதோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொடுக்கல. அப்போ வந்து நம்ம இங்கே -1 வந்து 0வோட கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் த சேம் டைம் 2வோட கனெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ரெண்டு கேஸ் எடுத்து சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கேஸில் -1 0வோட கனெக்ட் பண்ணுறோம், 1 வந்து 2வோட கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இதை வச்சு நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனில் கொண்டு போய் இந்த வேல்யூஸை போட்டோம்னா, கவனிங்க, எக்ஸுக்கு பதிலாக -1ன்னு கொடுக்கலாம். அப்போ f of -1 = நம்மளுக்கு என்ன கிடச்சது, a × x-ஆ. அப்போ a × x-ஐ தூக்கிட்டு -1 ப்ளஸ் பின்னு வந்துடுமா. அப்போ இங்கே f of -1னா அதுக்கான வேல்யூ இங்கே என்ன, ஏரோ டயக்ராமில் 0வா. அப்போ வந்து 0 = a × -1 -a ப்ளஸ் b. அப்போ -a ப்ளஸ் b = 0. இது வந்து என்னது, ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக நம்ம 1 கொடுக்கணும். 1ன்னு கொடுத்தோம்னா a × 1 ப்ளஸ் b. அப்போ f of 1ன்னு கொடுக்குறப்ப இங்கே அதுக்கான அவுட்புட் என்னது, 2ன்னு வந்திருக்கா. அப்போ வந்து இந்த இடத்துல 2 = a × 1 a தான் ப்ளஸ் b. அப்போ a ப்ளஸ் b = என்னது, 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இது வந்து என்னது, செகண்ட் ஈக்குவேஷன். அப்போ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண போகிறோம். சால்வ் 1 அண்டு 2 ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம எலிமினேஷன் மெத்தடில் போட்டு சால்வ் பண்ணோம்னா இங்கே என்ன இருக்குது, -a ப்ளஸ் b = 0ன்னு கிடச்சிருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து a ப்ளஸ் b = 2ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இங்கே +a -a என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அதுக்கடுத்து இங்கே வந்து என்ன இருக்குது, b இருக்குது, இங்கே கீழே ஒரு b இருக்குது. அப்போ b ப்ளஸ் b என்ன வந்துடும், 2b அப்படின்னு வந்துடும். = இங்கே என்ன வந்தது, 0 + 2 2. அப்போ b = 2/2. அப்போ bயோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு வந்துடும், 1ன்னு வந்துடும். இப்போ இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் இன் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போட்டோம்னா இங்கே என்ன கிடச்சிருக்கு, -a ப்ளஸ் b = 0. அப்போ -a ப்ளஸ் 1 = 0. அப்போ -a = -1. அப்போ a = என்ன வந்துடுது, மைனஸ் கேன்சல் ஆகி +1ன்னு வந்துடும். அப்போ இந்த இடத்துல a = 1 அண்டு b = 1. ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ ரெண்டுமே 1ன்னு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு கேஸில். அடுத்து கேஸ் 2. கேஸ் 2ன்னு நம்ம ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா அப்போது ஒரு ஏரோ டயக்ராம் போடுறோம். இந்த ஏரோ டயக்ராம் பொறுத்த வரைக்கும்
ரைட், கவனிங்க. இந்த ஏரோ டயக்ராமில் இது வந்து என்னது ஏன்ற செட்டு, இது வந்து பீன்ற செட்டு. இந்த ஏன்ற செட்டில் நம்ம -1 1ன்னு எடுத்துருக்கோம், இங்கே 0 2ன்னு எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு -1 வந்து 0வோட கனெக்ட் பண்ணோமா, இப்போ -1 2வோட கனெக்ட் பண்ணுறோம், 1 வந்து 0வோட கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணி கேஸ் 2ல் நம்ம ஒரு ஏரோ டயக்ராம் வரைஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், f of x வந்து நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன, f of x = ax + b. இப்போ f of -1ன்னு எடுக்கிறப்ப a × xக்கு பதிலாக -1 கொடுப்போம், ப்ளஸ் பின்னு வந்துடும். அப்போ -1ன்னு போடுறப்ப இங்கே -1 எதோட கனெக்ட் பண்ணிக்கோம், 2வோடையா. அப்போ இங்கே வந்து என்ன வந்துடும், 2 = a × -1 - a ப்ளஸ் b. அப்போ -a ப்ளஸ் b = 2. இது வந்து என்னது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து f of -1க்கு பதிலாக இப்போ என்ன போடுறோம், 1 போடுறோம். அப்போ a × 1 ப்ளஸ் b. அப்போ இங்கே f of 1 வந்து எதோட கனெக்ட் ஆகிருக்கு, 0வோடையா. அப்போ இந்த இடத்துல 0 = a ப்ளஸ் பின்னு வந்துடும். அப்போ a ப்ளஸ் b = என்னது 0. இது வந்து என்னது ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா, டு சால்வ் ஈக்குவேஷன் 1 அண்டு 2, 1 2 சால்வ் பண்ணோம்னா -a ப்ளஸ் b = 2, இங்கே a ப்ளஸ் b = 0 அப்படின்னு வந்துடும். அப்போ வந்து இங்கே -a ப்ளஸ் a கேன்சல் ஆகிரும். இங்கே வந்து b ப்ளஸ் b வந்து என்ன வரும், 2bன்னு வந்துடும், = 2ன்னு வரும். அப்போ bயோட வேல்யூ இந்த 2 கேன்சல் ஆகி 1ன்னு வந்துடும். அப்போ இதை கொண்டு போய் நம்ம வந்து இப்போ bயோட வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வந்ததுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது, -a ப்ளஸ் b = 2. அப்போ -a ப்ளஸ் 1 = 2. அப்போ -a = 2 - 1. இந்த ப்ளஸ் 1 இங்கிட்டு போச்சுன்னா -1 ஆயிரும். அப்போ -a = 2 - 1 1. அப்போ ஏவோட வேல்யூ என்னது, -1. அப்போ இந்த செகண்ட் கேஸில் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, a = -1 அண்டு b = 1ன்னு கிடைக்குது. அப்போ நல்லா கவனிங்க, கொஸ்டினில் வந்து ஏபின்னு 2 செட்டு கொடுத்துருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து ax ப்ளஸ் பின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. 2 கேஸ் எடுத்துக்கிறோம். 2 கேஸில் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் -1 0வோட கனெக்ட் பண்ணுறோம், 1 2வோட கனெக்ட் பண்ணி ஒரு ஏபி வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து செகண்ட் கேஸில் -1 2வோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், 1 வந்து 0வோட கனெக்ட் பண்ணி இங்கே ஒரு ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக வந்து என்ன ஆன்சர் கிடச்சிரும்னா, ஏவோட வேல்யூ, ஏக்கு வந்து 2 வேல்யூ கிடைக்கும், a = 1 அண்டு -1 அப்படின்னு 2 வேல்யூ கிடச்சிருக்கு. பியோட வேல்யூ வந்து 1ன்னு கிடச்சிருக்கு, b = 1ன்னு கிடச்சிருக்கு. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். அப்போ ஏக்கு வந்து என்ன அர்த்தம்னா, ஏக்கு வந்து 1 -1 அப்படின்னு 2 வேல்யூ இருக்கலாம். பிக்கு வந்து என்ன வேல்யூ கிடச்சிருக்கு, 1ன்னு கிடச்சிருக்கு. அவங்க வந்து ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ண சொன்னாங்க. 2 கேஸில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.